உங்க கையில தான் வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. கீழே இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது, மேல இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்குது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறார். ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. அந்த ரட்சிப்புக்குள்ள மகிமையான காரியங்கள் அடங்கி இருக்குது. யாரும் ஆண்டவர் என்ன பட்சபாதத்தோடு பார்க்குறாரு, ஆண்டவர்கிட்ட பட்சபாதம் இருக்குன்னு யாரும் சொல்லவே முடியாது. எனக்கு திறமை இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு வசதி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆண்டுடைய கிருபைக்கும் தாளந்து திறமைக்கும் வசதிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஒண்ணு இல்லாதவர்களே ஆசீர்வதிக்கிற தகப்பன். ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். தாளந்தோ திறமையோ படிப்போ அந்தஸ்தோ கனமோ மகிமை எதுவுமே வேண்டாம். ஆனா தேவ கிருபை உங்க மேல இறங்குறதுக்கு மாத்திரம் இடம் கொடுத்துட்டே இருந்துட்டீங்கன்னா அடையாளமே தெரியாத நீங்கள் அடையாளமா மாறி விடுவீர்கள். தேசத்தில் உலகத்துல ஒரு மனிதனால சாதிக்க முடியும் அப்படின்னா உங்களால கர்த்தருக்காக சாதிக்க முடியும். எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் ஆவிக்குரிய ரீதியில நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். உலக பிரகாரமா உன்னை ஆசீர்வதிப்பாருங்கிற வார்த்தைக்கு மாத்திரம் காது ஒரு பக்கத்துல கொடுக்காம, மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதத்துக்காக நாம் இல்லை, நமக்காக தான் ஆசீர்வாதம். உயர்வுக்காக நாம் இல்லை, நமக்காக தான் உயர்வு. பணத்திற்காக நாம் இல்லை, நமக்காக தான் பணம். ஆமென். அதனால ஆசீர்வாதத்துக்கும் தேவ பிள்ளைக்கும், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அலைகிறது ஒரு தேவ பிள்ளை கிடையாது. நம்ம ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பின்னாடி ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆனா நமக்கு தேவையானது ஒண்ணு, ஆத்துமா வாழணும். சொன்னார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல நீ எல்லாத்துலயும் வாழ்ந்து சுகமாயிரு. நான் நிறைய ஊழியக்காரங்களையும் பார்த்திருக்கிறேன், விசுவாசிகளையும் பார்த்திருக்கிறேன். இவர்களுடைய காரியங்களை நான் பின்தொடர்ந்து கவனிச்சிருக்கிறேன். சரியா, இவர்களுடைய காரியங்களை நான் கவனிச்சிருக்கிறேன். ஆனா என்ன அப்படின்னா, இவருடைய வாழ்க்கை நல்லா இல்லை. சரியா, இவருடைய வாழ்க்கை நல்லா இல்லை. நிறைய ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, நல்லா இல்லை. புரியுதா? நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லை. கையை தட்டுறாங்க, பாடுறாங்க, அபிஷேகத்துல நரம்புறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நல்லா இல்லை, நல்லா இல்லை. சரியா, நல்லா இல்லை. இயேசு நல்லவரண்டி நம்ம சொல்லணும்னா கேட்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, முதலாவது நீ நல்லா இரு, நல்லா இருக்கிற இயேசுவும் எனக்கு சொல்லு. நீ நல்லா இல்லை, ஆனா நான் இயேசுவை தேடலை, எனக்கு இயேசுவை யாரண்டி தெரியாது, ஆனா நான் நல்லா இருக்கிறேன். இப்படி சொல்ற மனிதர்களுக்கு மத்தியில நம்ம தலை குடிகிற காலம் இதல்ல. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நெற்றியில் அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறத சகல ஜனங்களை கண்டு உங்களுக்கு பயப்படுவார்களாம். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, அல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. கடைசி காலத்துல வந்துட்டோம். இனி காலம் செல்லாது, காலம் செல்லாது. நாட்கள் வர வர விஞ்ஞானத்தினுடைய அறிவு பயங்கரமா மாறிட்டு இருக்குது. நாட்கள் வர வர ஸ்பீடு யாரிட்டே இருக்குது. எல்லாமே கைக்குள்ள வந்துட்டு யாரும் கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் போன் பண்ணா போதும், எல்லாம் வீடு தேடி வந்துடும். கையில பணம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொண்டு போனா போதும், மொபைல கொண்டு போனா போதும். எந்த பெட்டி கடையை பார்த்தாலும் ஜிபே தான். எல்லாமே வாழ்க்கையை வேகமாய் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. சரியா, சரியா. இந்த காலத்துல தேவனை குறித்த அறிவையும் அவர் வேகமாய் வளர செய்கிறவர். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வஞானி, சர்வஞானி. உலகத்துல அவன் ஏத்திட்டே போறான்னா, பிசாசு ஏத்திட்டே போறான்னா, இவன் ஏத்துறதுக்கு மேல பிள்ளைகளை ஏத்திட்டே இருப்பார். பயங்கரமானவர், அறிவுக்கும் யோசனைக்கும் அப்பாற்பட்டவர், புலப்படாத தேவன். புரியுதா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். இதனுடைய அடித்தளம் என்ன? இதனுடைய அடித்தளம் யாருக்கு முன்னாடி கோலையா நிற்காம, யாருக்கு முன்னாடி கை கட்டி நிற்காம, யாருகிட்டையும் கையேந்தி நிற்காம, யாருகிட்டையும் நான் யூத ராஜசிங்கத்துக்கு பிறந்த சிங்க குட்டிங்கிறத காட்டணும்னா கிறிஸ்துவை குறித்த அன்பு இருதயத்தில் தேவை. அதான் சொன்னார், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஹல்லேலூயா. இது சுவிசேஷத்தின் அடித்தளம். மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன், சுவிசேஷத்தின் அடித்தளம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம். அதனால்தான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இப்படி கூற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சண்டைக்கு இடம் கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கட்சிக்கு இடம் கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல பிரிவினைக்கு இடம் இல்லை. அந்த ஊரு இந்த ஊர், அந்த ஜாதி இந்த ஜாதி, அவங்க இவங்க வசதியானவங்க, இவங்க வசதி குறைஞ்சவங்க, இடமே கிடையாது.
இடமே கிடையாது. அவருடைய பார்வையில் எல்லாரும் சமமானவர்கள். எதை கண்காணிக்கிறாருன்னா, ஒண்ணு இல்லாம தரித்திரத்துல வந்திருக்கிற உன் தலைய, ஒண்ணு இல்லாம அடிமட்டத்தில் இருக்கிற உன் தலைய உலகத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றும்படியாக தான் அவனை கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம், தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறாராம். என் கையில பணம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, என் கையில அந்தஸ்து இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர் நினைச்சிட்டாருன்னா தாழ்ந்தவங்களை உயர்த்திருவாரு, உயர்ந்தவங்களை தாழ்த்திருவார். நம்மளை வாழ வைக்கிற தேவன் அவர் தான். ஹல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வேறது அசையாது, அசையாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய வளர்ச்சி அசையாது. இன்னைக்கு போன வருஷம் இப்படி இருக்கிறீங்க, இந்த வருஷம் இப்படி வந்துட்டீங்கன்னா ஆண்டுடைய வருகை தாமதிச்சு 2026 பார்த்தா இப்படி போவீங்களே தவிர இப்படி கீழே இறங்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்றா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். கைகளை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஆமென். செய்திய மாம்சத்துல கேட்டோம்னா, மாம்சத்தின் சிந்த மரணமா, சரியா? மாம்சத்துல எனக்கு ஆசீர்வாதம் வந்துடாதா, என் வாழ்க்கையில் இருக்கிற பாடு பெயராதா, என் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் பெயராதா, என் வீட்டுல ஒரே சண்டை பெயராதா, ஒரு வார்த்தை என்ன தேடி வராதா, இப்படி வந்து உட்கார்ந்தீங்கன்னா இதனுடைய முடிவு மரணம். ஆனா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆண்டுடைய பட்டை இருபுறம் கருக்குள்ள தான், இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அவருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைகிறதற்கு ஆண்டவர் என்ன பேச போகிறார்? நான் பாவத்தின் அடிமைத்தனத்துல இருக்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் சிக்கி தவிக்கிறேன், ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஆண்டவர் மேல வைராக்கிய கொள்ள முடியல, தேவ பிள்ளைகளை நேசிக்க முடியல, உலகத்துக்கு பின்னாடி நான் மாய வழியில விழுந்து கிடக்கிறேன், எழுமனோடைய ஆசை, செயல்படனுடைய ஆசை என்னால முடியல. ஆண்டவர் ஒரு வார்த்தையாகிலே என் கூட பேசி என்னை எழுப்பிட மாட்டாரா? இந்த நினைவுல இருக்கிறவங்களுடைய தலையை சிங்காசனத்தில் 2025 கொண்டு வர போறார். எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வரைக்கும் அற்புதம் நடக்கலையா? இப்ப வர்ற வரைக்கும் செய்தி, நல்ல செய்தி காதுல வரலையா? அடுத்த செகண்ட்ல கூட அற்புதத்தை செய்கிறது ஆண்டவர் லேசான காரியம். ஆமென், ஆமென். அவர் சர்வ வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. ஏசு நல்லவர், ஏசு பெரியவர். ஒரு அடி பாடிடுவோமா? சரியா? கர்த்தர் பெரியவர். பெரிய மனவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பெரிய மனவளே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஆமென். நான் சொல்றார், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்றது போல. சரியா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். எத்தனை வருஷம் ஆசீர்வாதம்? பொய்யான செய்தி எத்தனை வருஷம்னு? உள்ள இருக்கிற பழுப்பு வெளியே வரணும்ல, உள்ள இருக்கிற பழுப்பு வெளியே வந்தா தானே விடுதலை கிடைக்கும். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த நாள்ல, இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொருவருக்கும் வாக்கு தந்திருக்கிறார், பொதுவாகவும் வாக்கு தந்திருக்கிறார். நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அந்த வாக்கு தத்தத்தை ஏன் கையில தந்திருக்கிறார்? கண்ணால பார்க்க வச்சாருன்னா அதை அறிக்கையிட்டு நீ ஜெயத்தை வாங்கிக்க, அறிக்கையிட்டு நீ வெற்றியை சுதந்திரிச்சிக்க. நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா இந்த வருஷத்துல உன் மேல ஒரு பெரிய பெருக்கத்தை வச்சிருக்கிறேன், திரளான பெருக்கத்தை வச்சிருக்கிறேன், திரளான ஆசீர்வாத நன்மையை வச்சிருக்கிறேன். இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு இது மேல விசுவாசம் வச்சு நீ இந்த நன்மைகளை இந்த வருஷத்துல அனுபவிச்சு பெருக்கத்தை பார்த்துக்கிறதுக்கு தான் ஆசீர்வாத வார்த்தையை தந்திருக்கிறார், வாக்குத்தத்த வார்த்தையை தந்திருக்கிறார். தனிப்பட்ட ரீதியில உங்க கையில ஒவ்வொன்றா தந்திருக்கிறார். அப்படின்னா எதற்காக? உங்களுக்கு தைரியப்படுத்தும்படியாய். நான் இப்படிதான் கூட இருக்கிறேன், இப்படிதான் இருக்கிறேன். இதுவரை புரிஞ்சுச்சா? கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப இப்படி நடக்கணும்னா ஒரு ட்ராக்ல போற ஒரு ட்ரெயின் மாதிரி நம்முடைய வண்டி அழகா பரிசுத்த ஆவியானவருக்கு பின்னாடி போனோம்னா நம்மள பிசாசு நரகத்துக்குள்ள அழிச்சு ட்ராக்கை மாத்தி நரகத்துக்குள்ள நம்மளை தள்ளி விடாதபடி நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரலோகத்துல போய் சேரணும். அப்படின்னா எப்படி நடக்கணும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இந்த வருஷத்தின் முதல் பகுதியில உங்களை கர்த்தர் ஆவியில பலப்படுத்தி அனுப்ப விரும்புகிறார். இது இல்லாம வாழ முடியாது. ஆமென். இது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்மளை எப்பவுமே பிசாசு தூக்கிட்டு போயிடலாம். சரியா? எப்ப பார்த்தாலும் பிசாசு தூக்கிட்டு போயிடலாம். இந்த ஒரு பாதை இல்லை அப்படின்னா எப்படி ஆகாரமும் தண்ணியும் தேவை மாதிரி இன்னைக்கு ஒரு தண்ணியை உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகாரமும் தண்ணியும் ஒரு மனுஷனுக்கு
தேவை. திட ஆகாரம், திரவ ஆகாரம் ரெண்டும் இருந்தாதான் ஒரு மனுஷன் வாழ முடியுது. என்ன வாழ முடியும்? சாப்பாடே இல்லைன்னா எத்தனை வருஷம் நம்ம இருந்துக்கிடுவோம்? பட்டினியா இருந்து எத்தனை வருஷம் வாழ முடியும்? என்ன ஒவ்வொரு ஆகாரம் குறைய 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 நம்ம சரீரத்துல ஆரோக்கியமும் குறைஞ்சிட்டே போகும். இதே போல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல பலனா இருந்து கொளுத்த கன்றுகளை போல இருந்து நீங்க பிசாசு ஜெயிக்கணும்னா, அவன் பறந்து வரும்போது உங்களை தூக்காம நீங்க அனலா இருக்கணும்னா இன்னைக்கு ஒரு ஆகாரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் பெரியவர். அது என்ன ஆகாரம்னா ஜெபம் என்கிற ஆகாரம். ஜெபம் எல்லாத்துக்கும் எல்லாம் ஈஸியா இருக்கும். ஈஸியா இருந்தா சொல்லுங்க, நாங்க செய்யறோம். ஈஸியான வேலை இருந்தா சொல்லுங்களா, நாங்க பண்றோம். பரலோகத்துக்கு குறுக்கு வழியே கிடையாது, குறுக்கு வழியே இல்லை. லாட்டரி சீட்டை போட்டு பணக்காரனா மனுஷன் மாறிடலாம், சரியா? பணத்தை வட்டி கொடுத்து கந்தா வட்டி சிட்டா வட்டி கொடுக்க வாங்கி பணக்காரனா மாறிடலாம். ஆனா இதுக்கு குறுக்கு வழியே இல்லை. குறுக்கு வழி இருந்தா சொல்லி தரலாம், குறுக்கு வழியே இல்லை. சொல்லிட்டாரு, இதுவே வழி, இதுலே நடவுங்கள். செஞ்சம் காட்டிட்டு போயிட்டாரு. இதுதான் என்னை பின்தொடர்ந்து வா. ஷார்ட் ரூட்டே கிடையாது. சில நேரம் ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது பாருங்க, அது ஓட தான் செய்யுது, சரியா? ஹோட்டல்ல போய் உட்காந்து பொறுமை இல்லை. பார்ப்போம், ஃபாஸ்ட் ஃபுட்டு போன உடனே கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸா என்ன வேணும், நூடுல்ஸா உடனே கிண்டி உடனே ரோட்டோரத்தில் வண்டியை போட்டுற உடனே. அவன் என்ன பண்ணுறான், என்ன போட்டு தரான் யோசிக்கவே மாட்டேங்கிறோன்னு வாங்குறோம். தடா போட அதில் நின்று உண்மையில நான் கூட யோசிப்பேன், இப்படியே ஆட்கள் இதே டெய்லி சாப்பிட்றாங்களே, அது என்ன ஆகாரம்? அவன் டேஸ்ட்டுக்கு அவன் பணத்துக்காண்டி என்னெல்லாமோ பண்ணுறான். சரி, இது ஃபாஸ்ட் ஃபுட்டே கிடையாது, இது இப்படிதான். ஹல்லேலூயா. கஷ்டமா தெரியுதா? ஆனால் ஈஸி. சொல்லுங்க, ஆனால் ரொம்ப ஈஸி. இதில் பழகிட்டா இது இல்லாமல் வாழ முடியாது. இந்த பாதையில் வந்துட்டீங்கன்னா இது இல்லாமல் இருக்கவும் முடியாது. ரொம்ப ஈஸியான பாதை. சொல்லுங்க, ரொம்ப ஈஸியான அழகான பாதை, துக்கம் இல்லாத பாதை, வேதனை இல்லாத பாதை, கண்ணீர் இல்லாத பாதை, வீட்டுக்குள்ள சண்டை இல்லாத பாதை, வீட்டுக்குள்ள புலம்பல் இல்லாத பாதை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச தூக்கிட்டு போகாத பாதை, அழகான பாதை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவர் ரொம்ப அழகானவர். சொல்லுங்க, ரொம்ப அழகானவர். நம்முடைய வாழ்க்கையை அழகா மாற்றுகிற தகப்பனவர். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலேயே பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், சரியா? உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த பூமியிலையும் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் பரலோகத்துக்கு என்ன டிக்கெட் வாங்கல. பக்கத்தை பார்த்துங்க, இங்க சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியலன்னா இன்னும் டிக்கெட் கையில வரல. டிக்கெட் எப்பவுமே இருந்தாதான் அப்பா வர்ற நேரம் போக முடியும், சரியா? அவர் வர்ற நேரத்தை பிதா ஒருவர் தவிர வேற ஒருத்தரும் அறியலையா. திருடன் வர்ற விதமா வந்துருவாராம். இந்த டிக்கெட் எப்பவுமே இருந்தாதான் அவர் வர்றப்போ ஓட முடியும். அதனால கையில எப்பவுமே டிக்கெட் இருக்குதா பார்த்துக்கிட்டே இருக்கணும். டிக்கெட் இருக்கா, என் ஆண்டவர் வந்தாருன்னா போறதுக்கு என் கையில டிக்கெட் எப்பவுமே இருக்குதா? இந்த டிக்கெட்டுக்கு நாள் கிடையாது, சரியா? இதுக்கு காலம் கிடையாது. இந்த டிக்கெட்டுக்கு நாளும் இந்த காலமும் அவர் கையில தான் இருக்குது. அதனாலதான் தாவீது ராஜா அழகா சொல்வார், என்னுடைய காலங்கள், இந்த டிக்கெட்டின் காலங்கள், இந்த வாழ்க்கையின் காலங்கள் உடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஏசு நல்லவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர். நல்ல கையை தட்டுப்பா. மகிமையானவர், மகிமையானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். சரி, முதலாவது யார் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து சுரண்டி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். லாட்டரியை சுரண்டின மாதிரி இதை சுரண்டி சுரண்டி ஆவிக்குரிய நன்மை, உலக பிரகாரமான நன்மை, அழகான வாழ்க்கையை யார் எடுத்துட்டே இருக்கலாம் தெரியுமா? யார் அனுபவிக்கலாம் தெரியுமா? தகப்பனுடைய கரத்திலிருந்து ஊற்றுக்கண்ணை யார் சுரண்டிட்டே இருக்கலாம் தெரியுமா? வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ஒருத்தர் சத்தமா வாசிப்போமா? கையதான் தட்டுங்களா, நல்ல கையதான் தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஆமென். ஸ்டாண்டர்டான வாழ்க்கை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். முதலாவது சொல்றாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணு, இடைவிடாம ஜெபம் பண்ணு. இது முடியுமா?
இது நடக்குமா? நிறைய பேர் இடைவிடாம ஜெபம் பண்ணா வாய் பேச முடியாத, இடைவிடாம ஜெபம் பண்ணா அடுத்தவங்களுக்கு எடுத்து பேச முடியாத, இடைவிடாம ஜெபம் பண்ணா வீட்டுக்குள்ள அடுத்த சத்தம் வராத, எங்களால இருக்க முடியாத, அடுத்தவங்களை குறித்து பேசாம இருக்க முடியாது, மற்றவங்ககிட்ட வாய் கொடுக்காம இருக்க முடியாது. என்ன ஒன்று இருந்தால் நாங்கள் தந்தி பேப்பராக தான் இருப்போம், தினமலர் பேப்பராக தான் இருப்போம். அதான் பேப்பர் கூட கொஞ்சம் லோக்கலாக ஸ்பீடு இப்போ குறைஞ்சி போச்சு. செய்தி பாருங்க, இந்த செய்தி புதிய தலைமுறை என்ன சத்தியம் தொலைக்காட்சியில் வர்ற செய்தி என்ன சன் நியூஸ் இதெல்லாம் பறக்குது பாருங்க, பறந்து போகுது. ஒரு செய்தி வந்துட்டா போதும், அத்தனை செய்தி ஒன்னே மாதிரி தான் ஓடுது. செய்தி ஒன்று இப்போ பேசியிருப்போம், அடுத்தது அங்கே போய் நிற்கும். நிறைய நியூஸ் சேனல் இருக்குது. நாங்கள் நியூஸ் சேனலாக இருந்து கூட மாட்டோமே. எங்கள் வாயை யார் கட்டி வச்சாலும் இருந்து கூடாது, அது பழகி போச்சே. உங்கள் பழக்கத்தெல்லாம் மாற்றி பரலோகத்தை உங்களை ஆயத்தப்படுத்த முடியாத தான் சொன்னார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நல்ல கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா ஹல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாம ஜெபம் பண்ணு. இடைவிடாம ஜெபம் பண்ணீங்கன்னா பாவம் வர முடியாது. இடைவிடாம ஜெபம் பண்ணா சிகரெட்டு பிடிக்க முடியாது. இடைவிடாம ஜெபம் பண்ணா பிராந்தி பாட்டில கையில எடுக்க முடியாது. இடைவிடாம ஜெபம் பண்ணுனா வெளியரங்கத்துல வேஷம் போட்டுடலாம், உள்ளான வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரைகள் எல்லாம் வேரோட அழிஞ்சு ஓடிரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல வராம ஒரு தேவனுடைய பிள்ளை, பிரகாசமான தேவனுடைய பிள்ளை, அழகான தேவனுடைய பிள்ளை, பிசாசுக்கு முன்னாடிய உலகத்துக்கு முன்னாடிய தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு தேவ பிள்ளை யாரு? இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள். இந்த இடைவிடாம ஜெபிக்கிற தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசு செயல்பட முடியாது. வீட்டுல சண்டை வராது. அவங்க வீட்டுல ஏன் சண்டை வருது? இல்ல ஜெபம் இல்ல, இடைவிடாத ஜெபம் இல்ல. வீட்டுக்குள்ள ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, தாயும் தகப்பனும் ஒருவேளை ஆண்டவர் அறியாதவங்களா இருக்கலாம், புரியுதா? ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை இடைவிடாம ஜெபிக்கிற பிள்ளையோ, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு சகோதரனோ, இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு சகோதரியை இருந்துட்டாங்கன்னா அந்த வீட்டுலயே ஆண்டவர் ஏற்றி வச்சிருக்கிற தீபம் அணையாது. தீபம் அணையிலன்னு அந்த வீட்டுக்குள்ள இருளுக்கு இடமே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம். ஹல்லேலூயா. என்ன ஒரு வாழ்க்கைன்னா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல பிசாசு வரவே முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல பிசாசுடைய கிரியைகள் வரவே முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல பிசாசுடைய செயல்கள், நம்ம வாழ்க்கை அணைஞ்சு போய் இருக்கிறதுனால தான் பிசாசு விளையாடிட்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை அணைஞ்சு இருக்கிறதுனால. நல்லா புரிஞ்சு விடுங்க. வீட்டுக்குள்ள குழப்பங்கள் இருக்கலாம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டுக்குள்ள கோணல்கள் இருக்கலாம், வீடு நல்லாவே இல்லாம இருக்கலாம். ஆனா இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற கோணல்கள் நேராக ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற கரடுமேடுகள் நேராக ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற முட்களின் அனுபவம் நேராக ஆரம்பிச்சிடும். அந்த வீட்டை குட்டி பரலோகமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாலிப வயசுல இருந்த நாட்களில் ரொம்ப பிரச்சனை வீட்டுக்குள்ள, பயங்கரமான பிரச்சனைனா, என்னுடைய சகோதரனுக்கு திருமணம் ஆச்சு. எங்கள் அம்மா கட்டியில் பாதிக்கப்பட்டு அவங்கள ஆப்ரேஷன் பண்ண நேரம், வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பிள்ளையும் வீட்டில் உள்ள பிரச்சனைனால இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு அவளும் போயிட்டா. வீட்டில் வேலைக்கு ஆள் கிடையாது. பயங்கர பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. சமாதானம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. யோசித்து பாருங்க, எதுவுமே கிடையாது வீட்டுக்குள்ள. அவ்வளவு பயங்கரமான காரியங்கள், வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கங்கள், நெருக்கத்தின் பாதைகள். தகப்பனார் கூட ஒரு நாள் வந்து சொல்றாங்க, 3 பழம் வாங்கிட்டு வரேன், உள்ள விஷத்தை வச்சுட்டு 3 பேரை சாப்பிட்டுட்டு படுத்துக்கிடுவோமா கேட்டிருக்கிறாங்க. அது மிஞ்சி அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, பைபிள் எல்லாத்தையும் சுருட்டி ஒரு சாக்கில் வச்சு தீய கொளுத்துருவேன்னா அவங்களுக்கு தாங்க முடியல. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு நெருக்கங்கள். இதெல்லாம் வெளி ஓட்டத்துல சொல்ற காரியம், சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிற காரியங்கள். அவ்வளவு பாடு, அவ்வளவு பிரச்சனை. இது உள்ள வெளியில கர்த்தருடைய ஊழியம் பெய்தான் ஆகணும். சகோதரனும் ஊழியம்தான், நானும் ஆண்டவர் தந்திரிக்கிற பண்ணி இந்த சின்ன பிள்ளைகள் வாலிபர் கூட்டத்தை செஞ்சுதான் ஆகணும். ஒரு நாள் போகாம இருக்க முடியாது. ஒரு வருஷத்துல இந்த என்னுடைய சகோதரனுக்கு திருமணம் முடிஞ்ச அந்த வருஷத்துல VBS 10 நாட்கள் நடக்குது. எல்லாத்தையும் நின்று பயங்கர யுத்தகலம், வீட்டுக்கெல்லாம் அவ்வளவு யுத்தகலம் நின்று எல்லாம் பண்ணியாச்சு. கடைசி நாள் ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடத்தணும், எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைகள் கையில கொடுத்து வரலாம் போகலாண்டு இருக்கிற நேரத்தில் யுத்தம் நடக்குது. வீட்டில் போக முடியாத சூழ்நிலை, ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னேன், நீங்க நடத்துங்க, வர முடியாது. ஒரு தகப்பனார் வந்து சொன்னாரு, நீலாம் லாய்க்கு இல்லாதவன் ஏன் பொறுப்பெடுக்கிறா, இப்படி இடையில போட்டு போறவன் ஏன் பொறுப்பெடுக்கிற, தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள், சகிக்க முடியாத வேதனை. ஆனால வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை யார்கிட்ட வெளியில காட்ட முடியாது. அவ்வளவு நெருக்குங்கள்,
அவ்வளவு ஒண்ணு இருக்கு. ஆனாலும் அதற்கு மத்தியில ஆண்டவரை உறுதியா பிடிச்சதுனால, இடைவிடாம ஜெபம் பண்ணினதுனால, நீங்க தான் எல்லாம் பாண்டி நின்னதுனால இன்னைக்கு அதே வீட்டை ஆண்டவர் குட்டி பரலோகமாய் மாற்றினார். அதே வீட்டை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினார். அதே வீட்டை கர்த்தர் ஒரு பரலோக சந்தோஷம் நிறைஞ்ச வீடாய் கர்த்தர் மாற்றினார். அதே வீட்டுக்குள்ள இருந்த நபர் தான் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில நேசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி தந்தார். யாரு இடைவிடாம ஒரு தெய்வப்புல இருந்தா போதும், இடைவிடாம ஜெபிக்கிறவங்க இருந்தா போதும். வீடு எப்படி கடன்ல இருக்கும், உங்க வீடு எப்படி கண்ணீர்ல இருக்கும்? இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி அவமானங்கள் வரும், எப்படி நிந்தனைகள் வரும், எப்படி நீங்க தலை குனிஞ்சு போக கர்த்தர் விடுவார். அவர் சொல்லலையே என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே, எப்படி நீங்க வெக்கப்பட்டு போக கர்த்தர் விடுவார்? ஒருபோதும் விட மாட்டார். இடைவிடாமல் ஜெபம் இருக்குதா நம்ம வாழ்க்கையில? இடைவிடாம ஆண்டவரை ஜெபிக்கிறோமா? சொல்ற ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாத ஒரு ஸ்தோத்திரம் நம்ம வாயிலிருந்து வருதா? வாயில வருதா? இது நம்முடைய ஆவியில நம்முடைய ஆத்துமாவில இணைஞ்சிருக்குதா? நம்ம துதிக்கிறோமா கர்த்தரை? இடைவிடாம துதிச்சுட்டு இருக்கிறோமா? இடைவிடாம கர்த்தருடைய பாதத்துல நம்ம ஸ்தோத்திரத்தோடு ஜபத்துல விழித்து இருக்கிறோமா? இடைவிடாம நம்ம ஜபத்துல தரித்து இருக்கிறோமா? யோசித்து பாருங்களா, யோசித்து பாருங்க. இப்படி இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய யார் அசைக்க முடியும்? இவர்களை தான் கர்த்தருடைய கண்கள் தேடி கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் கர்த்தருக்கு தேவை. ஆமென். இவர்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இடைவிடாம ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை மேல கிருபைகள் வந்து அமர ஆரம்பிச்சிடும். அந்த தேவ பிள்ளை கிருபையை தேடி போகாண்டா. இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய தலை மேல கிருபைகள் வர ஆரம்பிச்சிடும். அந்த கிருபை இருக்கிற தேவனுடைய பிள்ளைய உலகம் அடைச்சு வைக்க முடியாது. அது வெளியில வந்துடும். அது வெளியில வந்துடும். மனைவீச ஆரம்பிச்சிடும். ஆமே. இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்னு நினைக்கலாம். இடைவிடாம ஜெபம் பண்றோம்னு நினைக்கலாம். இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம்னு நினைக்க. எவ்வளவு நல்லவர்னு, எவ்வளவு நல்லவர். அதான் தாவீது ராஜாவே சொல்லார், கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஒரு ராஜாவே இப்படி சொல்றாருன்னா என்ன? எத்தனை பேருக்கு சாதிக்க விரும்புறீங்களோ கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க, பிரயாசப்படுங்க, முயற்சி எடுங்க. ஜபிக்கணும்னு நினைச்சாதான் ஜபிக்க முடியும். ஆமே. பிரயாசம் எடுக்கணும். எல்லாம் ஈஸி இல்லை. நம்ம பின்னாடி அப்படி வந்துட்டே இருக்காது. பேருக்காக புகழுக்காக கிடையாது. நான் அவங்கள மாதிரி ஓய்ந்துடணும், நான் இவங்கள மாதிரி போயிடணும். பிசாசம் உள்ள வச்சு அமைக்கிடுவான். நரகத்தின் அக்கினிக்குள்ள கொண்டு தள்ளிடுவான். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி மாறுறதுக்கு நம்ம வரல. கர்த்தரை போல மாற வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை போல மாற வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமென். குறையே வைக்க மாட்டார். சொல்லுங்க, குறையே வைக்க மாட்டார். அவ்வளவு நல்ல திருப்தியாய் நடத்துவார். திருப்தியாக்கி நடத்துவார். ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். திருப்தி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன் தெரியுமா? உன்னை ஆசீர்வதிக்கிறதா கர்த்தருக்கு சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பிள்ளையில ஆசீர்வதிக்க தான் அப்பா ரத்தத்தை கொடுத்தாரு. தெரியுதா? ரெண்டு கல்லனுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல ஏன் தொங்கினார் தெரியுமா? பிள்ளை தலையை உயர்த்தும்படியாய். எதுக்கு அவருடைய தலையை சாய்த்தார் தெரியுமா? சாய்ந்திருக்கிற பிள்ளையினுடைய தலையை கம்பீரமாய் மாற்றும்படியாய். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்வார், எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தலை சாஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவரை யாரை கொல்ல முடியாது. அவரை யாரை கொல்ல முடியாது. அவர் தேவம். தேவம். யாரோ சொன்னாங்க, கேள்விப்படுறேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா உன்னே காப்பாற்ற தெரியாது தெய்வமாண்டி யாரோ கேட்டாங்களாம். யாரை கொல்லவே முடியாது. சரியா? யாரை கொல்ல முடியாது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்தி சும்மா கோலையே அவர் தொங்கல. கோலை கிடையாது. கைவிடப்பட்டவர் அல்ல. கேட்கிறவன் முட்டாளு, பதில் கொடுக்க தெரியாதவன் எல்லாம் முட்டாளு தான். சரியா? இந்த வார்த்தைக்கு ஒருத்தன் பதில் கொடுக்க தெரியாம இருக்கிற கிறிஸ்தவன் இல்ல. கிறிஸ்தவன் இல்ல. அவர் கைவிடப்பட்டு தொங்கல. அவர் கைவிடப்பட்டவரா பேசல. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா பரிசுத்தம் உள்ள தேவன், பாவம் செய்யாதவர், பரிசுத்த ஆவியினால் கற்பந்தரிக்கப்பட்டு பிறந்தவர். தாவீது சொல்லுகிறார், இதோ என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் உலகத்தில் உள்ள அத்தனை கோடான கோடி ஜனங்கள், இனி பறக்க போகிற ஜனங்கள் 2000 வருஷம் தாண்டிட்டு 2024 வருஷம் முடிஞ்சிட்டு இந்த 2024 வருஷமும் எத்தனை கோடான கோடி ஜனங்கள், எத்தனை கோடான கோடி ஜனங்கள்
இன்னும் அவருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் எத்தனை கோடான கோடி ஜனங்கள் செஞ்சாரு, செஞ்சு முடிச்சாரு, முடிச்சுட்டே இருக்கிறாரு. எல்லாருடைய பாவத்தையும் ஒரே நேரத்துல சுமந்து தீர்த்தாரே. அந்த பாவம் அவர் தலைமையில வந்து இறங்கும் போதுதான் அவர் கதறுகின்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? பாவம் செய்யாத தேவன் பாவியாக தொங்கினார். நான் புரிஞ்சிட்டேன்னா உயிரை கொடுத்துருவிய அவருக்காண்டி. பாவம் அறியாதவர் பாவியை போல எண்ணப்பட்டார். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், நீர் அசுத்தத்தை நோக்கி கொண்டிருப்பீரோ என்று பக்தன் கேட்கிறார். ஐயா, உன்னை மாதிரி பாவி இல்ல, பரிசுத்தர், நீதிபரர். கேராபீன்களும் சேராபீன்களும் போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீ பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஏன் அவர் தொங்கினார்? உன்னை என்னை மீட்டெடுக்கும்படியாய், பாவியாய் இருக்கிற நம்மளை பரிசுத்த பாதையில் நடக்கும்படியாய், அவருக்கு ஏற்ற பரிசுத்தவான்களை நம்மளை மாற்றும்படியாய். பணம் முக்கியம் இல்ல, அந்தஸ்து முக்கியம் இல்ல, ஆடம்பர வாழ்க்கை முக்கியம் இல்ல, நீ எத்தனை கால பூமியில இருக்கிற முக்கியம் இல்ல. பரிசுத்தரோடு நித்திய நித்திய நீ வீட்டில் உன்னால வாழ முடியுமா? அதுதான் முக்கியம். அந்த ஒண்ணுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு நம்ம எல்லாரும் ஒரு நாள் அவரோடு கூட ஆளுகை செய்வோமே, அவரோடு கூட சதாகாலமா வாழுமே. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து பிதாவுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார். எவ்வளவு நல்லவர்! வீற்றிருக்கிறவர் மட்டும் வீற்றிருக்கல, நம்மள அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார செய்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. கோலையம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாதது ஒரு கடவுளாண்டி கேட்கும் போது கோலையா கேட்டுட்டு வரோம். நான் கோலையா கேட்டுட்டு போறேன். கிறிஸ்தவனா? என் ஆண்டவர் உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், தெய்வம் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியா வெளிப்பட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பரிசுத்தர், பரிசுத்தர், எவ்வளவு வேணுங்கிறல் கிடையாது. அவர் ஒருவரை பரிசுத்தர், அவர் ஒருவரை பரிசுத்தர். பயங்கரமான தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், எனக்கேற்ற பரிசுத்தமா நீ வளரணும்னா இடைவிடாம ஜெபம் பண்ணு, இடைவிடாம ஜெபம் பண்ணு. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்குள்ள வர வர ஆசீர்வாதம் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே சோத்துறேன்ப்பா, சோத்துறேன்ப்பா, துதிக்கிறேன்ப்பா, நேசிக்கிறேன்ப்பா, பாத்திரத்தை கழுவுனாலும் வீட்டை பெருக்கினாலும் வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வாய் சும்மா தானே. வாய் யாருக்கும் கொடுக்காண்டால, வாயை வாடகைக்கா கொடுக்கணும். எந்த இடத்துல வேலைக்கு போனா உடம்பு வேலை செய்து சம்பளத்தை கரெக்டா வாங்கி விடலாம். வாயை வாடகைக்கா கொடுத்துருக்குறோம். வாய் அவருக்கு தானே சொந்தம், ஆமாவா இல்லையா? என்ன வேலை செஞ்சா என்ன, வாய் வாடகைக்கு யாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல. வாய் நமக்கு தானே சொந்தம். அந்த வாயால கர்த்தரை துதிச்சுட்டே இருங்க. இந்த இருதயத்தை யாராவது வாடகை கொடுக்க முடியுமா? ஒரு மாசம் என்ன குத்தகைக்கு தாண்டி உங்க இருதயத்தை யாராவது வாங்கிட்டு போயிட்டு அவங்க கதை என்ன ஆகும்னு? இருதயம் உங்ககிட்ட தானே இருக்குது. அந்த இருதயத்துல இருந்து துதிக்கிறதுக்கு யார்ட்டையும் கேட்கணுமா? இருதயத்துல இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு இருக்க யாரையாவது கேட்கணுமா? எந்த இடத்துல இருந்தா என்ன, எந்த அதிகாரிகள் உங்களை சுத்தி இருந்தா என்ன, எவ்வளவு பெரிய மகிமைக்குள்ள நீங்க இருந்தா என்ன, இந்த இருதயத்தை உள்ள அழகா சேஃபா வச்சிருக்கிறாரு, மூடி வச்சிருக்கிறார், புதையல வச்சிருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, உன் தங்கமோ உன் வைரமோ உன் சொத்தோ அந்தஸ்தோ இல்ல, உள்ள ஒண்ணு இருக்கு பாரு புதையல், அந்த புதையல் தான் எனக்கு வேணும். கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்ல மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. இந்த புதையலுக்கு கண்ணையும் பார்க்க மாட்டாரு, காலையும் பார்க்க மாட்டாரு, கையும் பார்க்க மாட்டாரு. அதனால்தான் என்ன போல இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தர் உலகத்துக்கு வாசனையா மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். என்ன நல்ல தகப்பன்னு நான் யோசித்து பார்ப்பேன். உலகத்துல வாசனை வீசின நிறைய தெய்வ பிள்ளைங்க இந்த உலகத்தை விட்டு போனவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணையும் அவர் பார்க்கல, அவங்க காலையும் அவரை பார்க்கல, அவங்க காலையும் அவர் பார்க்கல, அவங்களெல்லாம் பார்க்கல. உள்ள இருக்கிற புதையில பார்த்தாரு பாருங்க, உள்ள இருக்கிற புதையில அவங்க உலகத்துக்கே அடையாளமா மாறிட்டாங்க. ஆமே, சொல்லுங்க, அவர் நல்லவர். நல்லா இடைவிடாம ஜெபம் பண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஒரு அழகான ஒரு காரியத்தை, இப்போ ஒண்ணு புரிஞ்சுதா? ஒண்ணு புரிஞ்சா இல்லையா? இடைவிடாம ஜெபம் பண்ண வீண் வார்த்தை வருமா? வராது. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, 1 பேதுரு 4:7 யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிப்போமா?
புரிஞ்சா கையை தட்டுங்க பாப்போம். புரிஞ்சா நல்லா கையை தட்டு. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. சரியா? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. நான்லாம் உண்மையில நினைப்பேன், நமக்கு உயிர் மட்டும் தான் மிச்சம், அதனால சரீரத்துல என்ன வழி வந்தாலும் ஒன்றும் தெரியாது. நமக்கு அதே கிருபையா தந்திருக்கிறாரு. இந்த உயிர் இருக்கிறதுக்கு ஒரு பெட்டியா அதை வச்சிருக்கிறாரு. பெட்டி நல்லா இருந்தா என்ன, அது வலி கொடுத்துட்டு இருந்தானே, என்ன கொடுத்துட்டு இருந்தானே, உயிர் இருக்கலாம், விட்டுறக்கூடாது. அவ்வளவுதான், விட்டுறக்கூடாது. என்ன உள்ள உயிரை வச்சு. அதனால நமக்கு தலைவலியும் தெரியாது, நமக்கு வயிற்று வலியும் தெரியாது, நமக்கு கால் வலியும் தெரியாது, ஒரு வலியும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பெட்டியே வலி தான். சரியா? நம்ம பெட்டியே வலி. அந்த பெட்டிக்கு மேல ஒரு மகிமை இருக்கிறதுனால வலியே நமக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. எல்லாவற்றிற்கும் ஐயா செஞ்ச பாவத்துக்கு முடிவு சமீபமாயிட்டு, அந்த வாழ்க்கைக்கு முடிவு சமீபமாயிட்டு. நாள் ஆக ஆக நம்ம வாழ்க்கை ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிட்டு. ஏசு வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொல்லி 2000 வருஷம் ஆயிட்டு, என்ன ஒரு காணிலே நிர்விசாரம் இருக்கா, துணிகரம் இருக்குதா? சமீபத்தில் நிற்கிறோம், சமீபத்தில் நிற்கிறோம். அடுத்த செகண்ட் என்ன ஒரு மனுஷனுக்கு தெரியாது. சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. புரியுதா? நம்முடைய வாழ்க்கையினுடைய கிரியைகளுக்கு பதில் தரப்போகிற காலம் சமீபமாயிட்டு. அவனவன் செய்கிற கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற போல என்னோட கூட வருதுன்னு சொல்லார். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அந்த காலம் சமீபமாயிட்டு. சொல்லார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. ஆண்டவரை தேடுறீங்களா? நேசிக்கிறீங்களா? தியாகம் பண்றீங்களா? அர்ப்பணிக்கிறீங்களா? ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துல பெரும்பகுதி அவர் ராஜ்யம் கட்டப்படணும்னு விதைச்சிட்டு இருக்கிறீங்களா? உலகம் பார்க்காண்டா, உங்க கூட இருக்கிறவங்க தெரியண்டா. உங்களை தியாகம் பண்றீங்களா, ஒடுக்குறீங்களா? யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பார்க்கிற கண்ணு பார்த்துட்டு இருக்குது. பதிலளிக்கிறவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த ரங்கத்தில் பார்த்து வெளியரங்கத்தில் பதில் தருகிற தேவனுடைய கண்ணை யாரும் பூட்ட முடியாது. ஆமே, அவர் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. சொல்றார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. எல்லாவற்றிற்கும் முடியும். கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிற காலம் சமீபமாயிட்டு. இந்த உலகத்திலேயே சமீபமாயிட்டு. இதுவரைக்கும் நீ வடித்த கண்ணீர், இதுவரைக்கும் உன் பாடுகளுக்கு மத்தியில நீ ஆண்டவருக்காக நின்ற நிற்பு, இதுவரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை மறுதளிக்காதபடி அவருக்காக நின்ற வைராக்கியம், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு கொடுத்த முதலீடம், எல்லாவற்றிற்கும் அவர் தருகிற அந்த ஒரு கிரியை, அவர் தருகிற பதிலின் காலம் சமீபமாயிற்று. அல்லேலூயா. சமீபமாயிட்டு. ஆமே. 2025 சமீபமாயிட்டு. சொந்தங்கள் வெறுத்திருக்கலாம், பந்தங்கள் வெறுத்திருக்கலாம், அவதூறாய் பேசியிருக்கலாம், ஏசு ஏசு என்று தேடி என்னத்தை கண்டா எல்லாரும் தூசிச்சிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிட்டு. ஹல்லேலூயா. அதனால்தான் சொல்றார், ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஜெபத்துல ஜாக்கிரதையா இருந்தாதான் அவர் தருகிற பலனை அனுபவிக்க முடியும். ஜெபத்துல ஜாக்கிரதையா இருந்தாதான். இந்த தூங்குறவங்கலாம் இப்ப என்ன பேசணும் தெரியுமா? புரியுதா? அப்படி ஒரு செகண்ட் கண்ணை மூடுறீங்களா, அந்த ஒரு செகண்ட்ல என்ன வார்த்தை வந்து தெரியுமா? நான் எக்ஸாம்பிள் கேட்கறேன். அப்படி உங்களை அறியாம ஒரு இடி வந்துட்டுல, அந்த ஒரு செகண்ட் என்ன வார்த்தை காதுல விழுந்து தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த ஒரு செகண்ட்ல வர்ற ஆசீர்வாதத்தை பிசாசு தட்டிட்டு வருவான். அதனாலதான் சொல்ல, ஜெபத்துல ஜாக்கிரதையா இரு. கையை தட்டுங்க பாப்போம். நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. நீ தூங்குகிற ஒரு இமை பொழுதில், நீ கண்ணை மூடுகிற ஒரு இமை பொழுதில் பிசாசு உன் நன்மையை பறிச்சுட்டு ஓடிடுவான். தீர்க்க தரிசன வார்த்தைனா என்ன தெரியுமா தம்பி? தீர்க்க தரிசனம்னா என்ன தெரியுமா? உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறது கிடையாது. ஆவியானவர் பேசுற வார்த்தையை யார் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை. எல்லா வார்த்தையும் எல்லாரையும் தொடாது. சில வார்த்தைகள் என் கூட தான் ஆண்டவர் பேசுறார், தொற்றும், உடனே தொற்றும். இரும்பு காந்தத்தை இழுக்கிறதை போல உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர் போடும்போது முதலாவது கேட்ச் பிடிச்சிடணும். பிடிக்கிறீங்களா? பிடிச்சிருத்தீங்களா? மக்கள் மேலதான். அதனாலதான் விழிப்பார், ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல. ஜபத்துல ஜாக்கிரதையா இரு. அப்படியே நீங்க ஜெபிக்காம இருந்து பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும் போது ஜெபிக்காம வாயை மூடிட்டு அமைதியா இருந்து பாருங்க. உங்க சிந்தை எங்கேயும் போயிரும். இடத்துல இத்தனை பேர் இருக்கிறீங்க, வாய் கர்த்தரை துதிக்காம, உங்க சிந்தை ஆண்டவரை மகிமைப்படுத்தாம, நீங்க இந்த ஜபத்துல ஆண்டவருடைய வார்த்தை தானே வெளிப்படுதுண்டி நீங்க ஜாக்கிரதையா இல்லாம நிர்விசாரமா இருக்கிறீங்கன்னு நினைங்களா? என் சிந்தை உள்ளதான் இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்கிறீங்களா? அப்படி சொல்ற யாராவது இருக்கிறீங்களா? சொல்றார், ஜபத்துல நீ ஜாக்கிரதையா இரு. தெளிந்த புத்தி உள்ளவனா இருந்து, தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து நீ ஜபத்துல ஜாக்கிரதையா இருந்துட்டீன்னா உன்னுடைய எல்கை சின்னதா இருந்தாலும் அந்த எல்கை பெருசா மாற ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நீ சின்னதா இருந்தாலும் போதும், சின்னதா இருந்தா போதும். எனக்கு ஒன்னும் இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. அதான் கேட்டுறேன், உன்கிட்ட இருக்கிறது என்ன?
இருக்கிறது என்ன? இருக்கிற சின்னதை கொண்டு பெருசா மாத்துகிற சர்வ வல்லமை இல்ல தேவன். அதான் சொல்ல, ஜபத்துல நீ ஜாக்கிரதையா இரு, ஜபத்துல தூங்கிறாத, ஜபத்துல ஜாக்கிரதையா இரு, ஜபத்துல அனலாரு. ஆண்டவர் தட்டிட்டே இருக்கிறார். இந்த ஜபத்துல நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா அப்படியே வருவான் பாருங்க, துக்கத்தை கொண்டு வச்சிருவான், அப்படி வருவான், சோதனையை கொண்டு வச்சிருவான், அப்படி வருவான், போராட்டத்தை கொண்டு வச்சிருவான், அப்படி வருவான். ஜபத்துல நம்ம ஜாக்கிரதையா இல்லாத நேரத்துலதான் நம்ம வீட்டுக்குள்ள சண்டை வருது. நல்லா ஜபிக்கிற நேரம் என் வீட்டுக்குள்ள சண்டை வருது. நீ உண்மையான தேவப்பிள்ளை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதுக்கும் இருக்குது பதில். என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சகோதரி சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணாம இருந்தேன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருன்னா என் வீட்டுக்குள்ள ஒரே குழப்பமா வருது. உண்மையில இதே வார்த்தை தான் சொன்னாங்க. இப்படி நிறைய பேர் உள்ள இருக்கலாம். சரியா? ஜெபமே பண்ணலைன்னா பிரச்சனையே இல்லை, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா என் வீட்டுக்குள்ள காரணம் இல்லாத பிரச்சனை வரும், பயந்தே ஜெபத்தை நிறுத்திட்டேன்னு சொல்றாங்க. இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லட்டா? சரியா? அவங்க பியாய் கூட்டத்துக்குள்ளேயே கிடக்குறாங்க, பியாய்க்குள்ளேயே கிடக்குறாங்க. துக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு துக்கம்னா என்ன தெரியாது, கண்ணீரிலே இருக்கிறவங்களுக்கு கண்ணீர்னா என்ன தெரியாது, வியாதியிலே இருக்கிறவங்களுக்கு வியாதினா என்ன தெரியாது. என் சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் மூச்சு இழுத்து மாம்சத்துல இழுத்தனா எனக்கு வலி தெரியும். ஆனா நான் வலியிலையா இருக்கிறேன், நான் வியாதி எனக்கு ஒரு மாத்திரை கிடையாது. ஏன்னா ப்ரெஷர்லயா இருக்கிறேன், சுகர்லயா இருக்கிறேன், அல்சர்ல இருக்கிறேன்னா, பைல்ஸ்ல இருக்கிறேன், ஒன்றும் கிடையாது, மாத்திரையே கிடையாது. தலைவலியில இருக்கா, காய்ச்சல் மாத்திரை இருக்கா, இருமல் மாத்திரை இருக்கா, வீசிங் இருக்கா, ஒன்றும் கிடையாது. இந்த கால் எனக்கு அவர் தந்த கிஃப்ட், நான் கேட்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? கண்ணை வெற்றியா முடிச்சிட்டியா, வாழ்க்கையை வெற்றியா முடிச்சுட்டு தகப்ப மடியில போய் உட்கார்றதுக்கு எனக்கு தந்த கிஃப்ட். சரியா? அந்த கிஃப்ட். ஹல்லேலூயா. நான் அதெல்லாம் கேட்க முடியும். எனக்கு சந்தோஷமா இருக்குது, சந்தோஷமா இருக்குது. புரியுதா? என்ன சந்தோஷமா? நான் எப்பவும் சொல்லுவேன், என் அப்பா என் மேல வச்ச அன்பின் அடையாளமே அவர் எனக்கு தந்திருக்கிற அந்த கிஃப்ட் தான். தூக்கி சமக்கிறார், செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறார், செல்ல பிள்ளையா வச்சிருக்கிறார். ஏன்? என் வாழ்க்கையை வெற்றியா முடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. என்னை எவனும் தேவை கிடையாது, எவ்வளோ எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா எந்த உலகமும் தேவை கிடையாது. என் உயிர் எல்லாம் அவர் தான். நான் யாருக்காக வாழணும், நான் யாருக்காக ஓடணும், நான் யாரை பிரியப்படுத்தணும், நான் யாருக்காக நான் ட்ரெஸ் பண்ணணும், யாருக்காக என் ஸ்டைலை காட்டணும், என் நேசர் இயேசுக்காக மாத்திரம். அவருக்கு என் கால் போதும். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த சரீரம் அவருக்கு போதும். இந்த சரீரத்தில் இருக்கிற காரியங்கள், அதனுடைய பலவீனங்கள் அவருக்கு போதும். அவருக்கு பிரியமா இருக்குது. என் அப்பாவுக்கு பிரியமானது எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பெரியவர். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஜபத்துல ஜாக்கிரதையா இருந்து பாருங்க, உங்க நட என்னடி தெரியும். சரியா? நீங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது செல்லுமா இது செல்லாதா. எதுக்கு முதலீடம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? நீங்க வரைகிற தோற்றத்தை வச்சு ஜபத்துல ஜாக்கிரதையா இருக்கிறவங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். ஏன்னா உங்களை கொண்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை கொண்டு உங்க வீட்டை கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க வீட்டுக்குள்ள வர்ற உங்களுடைய ட்ரெஸ், உங்களுடைய நடவோட பாவனையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது எப்படிப்பட்டது, இது யாரோட தோல் கொடுத்து நிற்குது, இது ஆவியானவரோட தோல் கொடுத்து நிற்குதா, இது பிசாசோட தோல் கொடுத்து நிற்குதா. உங்க பார்வை அவனுடைய வார்த்தைகளை உட்கொள்கிற விதத்தை வச்சே தெரியும். இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு கர்த்தருக்காக பிரதிபலித்து அவருடைய சாயலா நிற்க விரும்புதா, இல்லைன்னா இது பேர புகழுக்காக பெருமைக்காக வாழணுடைய ஆசைப்படுதா. உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடவோட, உங்களுடைய சிந்தைகள் அப்படியே கர்த்தர் காட்டுவார். யாருக்கு? ஜபத்துல ஜாக்கிரதையா இருக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு. கையை தட்டி நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். மனுஷங்கள பணம் இருக்கலாம், மனுஷங்கள அந்தஸ்து இருக்கலாம், தரமா இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், ஞானம் உள்ள மனுஷனா இருக்கலாம். ஏன்னா ஞானம் இருக்கிறவங்க தான் மேல படிச்சு போக முடியும் உலகத்தார் நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஞானம் சாதாரணமானதல்ல. கர்த்தருக்கு பயப்படுதலே, சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சரி? அந்த ஞானம் வித்தியாசமான ஞானம். அந்த ஞானம் ஒரு மனிதனுடைய வீட்டை கட்டுகிறது, அந்த ஞானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டுகிறது, அந்த ஞானம் ஒரு மனிதனை இந்த உலகத்தை ஜெயிக்க வைக்கிறது. அந்த ஞானம் தேவன் கொடுக்கிற ஒரு ஞானம் அந்த மனிதனை இந்த உலகத்தில் வெற்றி சிறந்த பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வைக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் சொல்றாரு, ஜபத்துல ஜாக்கிரதையாயிரு. ஜபத்துல ஜாக்கிரதையா இருக்கிற தேவ பிள்ளைய பிசாசு தொட்டே பார்க்க முடியாது. என்ன? ஜபத்துல ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னு நினைங்களா, சோதனைக்காரன் உள்ள வர முடியாது. எப்படி வர முடியும்? கல்ல எப்போ வீட்டுக்கு வர்றான்? எல்லாரும் தூங்கின நேரத்துல. நான் பார்த்தேன் சில வருஷத்துக்கு முன்னாடி
ஆனா பிள்ளைகள் வாழ்க்கையில கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாலும் ஆசீர்வாதம் தான். ஏன்னா சகலத்தையும் நன்மைக்கு எதுவா செஞ்சு முடிப்பாராம். அவர்கிட்ட அன்பு காட்டுற பிள்ளைங்களுக்கு சகலமா நன்மைக்கு எதுவா செஞ்சு முடிப்பாராம். சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் தெரியும்னா, அப்போ திடீர்னு ஒரு நாள் ரூம்ல வந்து எனக்கு சின்ன சத்தனால நான் எழும்பிடுவேன். ஃபோனை எடுத்து, ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஃபோனில் மட்டும்தான் நெட்டு பார்க்க முடியும். சரியா? அது அப்போ டிவிலையும் ஓடலைன்னு நினைக்கிறேன். ஜீன்லாம் வந்த புதுசில், இந்த வீடு கட்டின அந்த புதுசில் பாருங்க. அப்போ ஜீன் இங்கே வந்து ஃபோனே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்தோன்னா நான் திட்டுறேன். இந்த ராத்திரி வந்து ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி திட்டுறேன். அப்போ என்னடி புரியல, பார்த்துட்டு ஃபோனை கொண்டு போயிட்டானா எப்படின்னு எனக்கு தெரியல. காலையிலையா எனக்கு அது நான் வருஷம் ஆகிட்டு மறந்து போச்சு. சரி, மறந்தது போட்டோம். வந்து ஜீன் இப்படி அக்கா ரூம்ல ஜோம் நீட்டு பெட்டில் உட்காந்துருந்தேன்னா ஜன்னல் வழியா பார்த்தேன்னா ஒரு மனுஷன் காலி தெரிஞ்சிச்சா, அதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கு ஒரு தூக்கமே வராது, ஜோம் பண்ணவும் முடியாது. சரியா? காலையில வந்து ஜீன் என் பக்கத்துல இருந்து, ஏன்னா அதுக்கு முன்னே எல்லாம் ஜீன் பார்த்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஃபோன்ல வச்சாச்சு. பக்கத்துல வந்து அழகா காட்டும்போது அழகா ஒரு மனுஷன் குத்துச்சு இருக்கிறான். ஜீன் இருக்கிற அந்த ரூமுக்கு வெளியில அந்த ஜன்னல் அந்த இதுல இப்போ இல்லை. சரி, இப்போ அதனால யாரும் பயந்துடாதுங்க. பாருங்க, பயப்பட ஆரம்பிச்சாச்சு. போச்சு கதை. நான் பயப்பட சொல்லல. இப்போ அதனாலதான் பெரிய காரியத்தை கத்த செஞ்சாரு. அப்போ ஆரம்பம் ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத நேரத்துல. சரியா? ஒண்ணுமே இல்லைங்க, யாரை தங்கி இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத நேரத்துல பாருங்க. அப்போ அழகா ஒருத்தர் வந்து குத்தச்சு இருந்திருக்கிறான். இதை பார்க்குறேன், எங்கே போகிறான் என்ன செய்கிறான்னு பார்க்கணுன்னு அவன் அப்படியே பின்னாடி வந்து நான் இருக்கிற ரூமில் அப்படியே வந்து யாரையும் வாரான், அப்படியே பாத்ரூமில் அப்படியே எட்டி பார்க்குறான். சரியா? அப்படியே நடந்து வரான். தாயார் படுத்துருக்கிறாருல ஜன்னல் நின்று, அந்த பாத்ரூம் ஜன்னல் நின்று அப்படியே எட்டி பார்க்குறான். உள்ளே வர்றதுக்கு வழியை பார்த்தானா என்ன பார்த்தானோ தெரியல. எல்லாம் பார்த்தாச்சு. சரி, எல்லாம் கேமராவில் நீட்டாக பார்த்தாச்சு. பார்த்துட்டு அடுத்த நாள் போய் இந்த கேமராவில் எடுத்துகிட்டு ஃபோனில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மைண்டு தான் சும்மா இருக்காது. பார்த்து எல்லா இடமும் லைட்டை போட்டு கேமராவை செட் பண்ணாதான் இவனை என்ன பண்ண முடியும், இனி கண்டுபிடிக்க முடியும். சரியா? அடுத்தது விசாரிச்சேன். சொன்னாங்க தொட்ட உடனே சவுண்டு வர மாதிரிலாம் வரும், எல்லாம் வாங்கி வச்சிடலான்னு எல்லாம் ரெடி பண்ண. ஆனாலும் சரி வேண்டாம், எல்லாம் பின்னாடி லைட்டு, எல்லா இடமும் லைட்டை போட்டு எல்லா இடமும் கேமரா எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி இப்போ வச்சா ஒருத்தனும் கிடையாது. நாங்கள் தூங்குறதுக்கு 2 மணி ஆகும், 2:30 மணி ஆகும். இப்போ கேமரா ஆன்ல தாங்க. எவனாவது வரானி பார்த்தா ஒருத்தனும் வர மாட்டேங்க. புரியுதா? ஒருத்தனும் கிடையாது. அப்போ திருட எப்போ வருவான், வழிய பார்ப்பான், அர்த்தம் பார்ப்பான், உள்ள வர்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா, இப்படிதான் ஒளிச்சு வந்து பார்ப்பான். பியாய் இப்படிதான் ஒளிச்சு வந்து பார்ப்பான், உள்ள போறதுக்கு பாதை இருக்குதா, என்ன இப்படி நுழைஞ்சிடலாமா, எங்க வாசல் இருக்குது, எங்க ஆட்கள் இருக்கிறாங்க, ஆட்கள் இல்லாத பாதை எது, எப்படி இறங்கினா வீட்டுக்குள்ள போக முடியும். அழகா அவன் பயங்கர தந்திரசாலி, பியாய் மாதிரி தான் திருடன். சரியா? திருட வர்றவன் பியாய் மாதிரி தான் இருப்பான், தந்திரசாலியா இருப்பான். அப்படியே பார்ப்பான், இடம் இருக்குதாண்டி பார்ப்பான். இடமே இல்லை, வீட்டில் இருக்கவங்க தூங்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் வீட்டில் முழிக்கிச்சு இருக்க சத்தம் கேட்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு ஜப்ப சத்தம் கேட்குதுன்னா பியாய் பிசாசு கிட்ட வருவானா, திருடன் வருவானா? உலகத்துல திருடன் வருவானா? அப்படின்னா உலகத்தின் அதிபதி நீ தன்னை காட்டுற பிசாசு நெருங்க முடியுமா? அதனால்தான் சொல்றாரு எப்பவும் ஜபத்துல ஜாக்கிரதையாரு. அல்லேலூயா. அவன் டேஸ்டானவர், ருசியானவர். எப்பவும் ஜபத்துல ஜாக்கிரதையா இருந்து பாருங்க, உங்க வீடை குட்டி பரலோகமா மாத்திருவாரு. அவன் என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன என் ஆனந்தம், எல்லாம் கையை தட்டி மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர். ஜபத்துல ஜாக்கிரதை இருந்தா வர முடியுமா பேயி? வர முடியுமா? அந்த வியாதி இந்த வியாதியை கொண்டு வர முடியுமா? ஜபத்துல ஜாக்கிரதையா இருந்துட்டோன்னு நினைக்கலாம், கண்டு பயந்து ஓடிடுவான். வீட்டுக்குள்ள அப்படியே வர்றோம், அப்படியே ஒரு கலக்கம் வர்ற மாதிரி வர்றோம், கலக்கிற மாதிரி வருவான், தண்ணியை கலக்கி விடுற மாதிரி வீட்டை கலக்கிடலாண்டி உள்ள வந்து காலை வைப்பான் பாருங்க. உடனே ஆவியான ஒரு சொல்ல, ஜாக்கிரதையா இருந்துக்க, வாயை கொடுத்துறாத, ஒன்னை ஏற்றி விடுவோம், வீட்டில் ஒன்று மேலே ஏறும், இறங்கிரு அடங்கிரு சொல்லுவோம். அவர் பாருங்க அமைதி ஆயிட்டேன்னா வீட்டில் சண்டை வருமா? வீட்டுக்குள்ள விட்டு கொடுக்க முடியாம ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கம்ப தூக்கும் போது என்ன நடக்கும்? வீடு
குட்டி சுவரா மாறிடும், கட்டு தருவார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் சொல்ல, ஜபத்துல ஜாக்கிரதையா இரு. என்ன அழகான வாழ்க்கை! என்ன இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது. பாக்கியமான வாழ்க்கை. உலகத்துல அவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறார், அவ்வளவு மகிமையை தந்திருக்கிறார். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்குது. இதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம கையில தான் இருக்குது. பண சந்தோஷத்தை கொடுக்காது, அந்தஸ்து சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா ஆசீர்வாதத்தினால உலகத்தில் உள்ள நன்மை வச்சு ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழ முடியாது. சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா அவர் தருகிற ஆசீர்வாதம், அவர் தருகிற வாழ்க்கை, அவர் தருகிற உயர்வு, அவர் தருகிற கணம் நமக்கு சந்தோஷம் நிறைஞ்சதா இருக்குன்னா ஜபத்துல எப்பவும் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் கூட இருந்த சீசர்கள் தான் 3 பேரை தனியா கூட்டிட்டு போறாரு. அவர் சற்று அப்புறம் போய் அவர் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்ய ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்றாரு. இப்ப வந்து பாக்குறாரு, 3 பேரும் தூங்கிட்டு கிடக்குறாங்க. இப்ப பாருங்க, பேதுருவை தட்டி எழுப்பி வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல அழகாக சொல்லுவாரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, பாவம் தொடாம இருக்கணுமா, பாவம் அடிமைத்தனம் உங்களை கட்டாம இருக்கணுமா, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா, மகிமையான ஒரு வாழ்க்கை வாழணுமா, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா, உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு. சோதனைக்காரன் யார்? பிசாசானவன். ஆண்டவர் சோதனைக்காரர் கிடையாது, அவர் நம்முடைய விசுவாசத்தை புடமிட்டு பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அதான் சொன்னார், என்னை சோதித்த பின். எதை சோதித்த பின்? என்னுடைய விசுவாசத்தை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. ஆனா சோதனைக்காரன் பிசாசானவன். அதனால்தான் சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இன்னைக்கு சொல்லும், ஆண்டவரே ஜபத்துல ஜாக்கிரதையா இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சரி, முதலாவது இடைவிடாம ஜபம் பண்ணுங்க. 2வது ஜபத்துல ஜாக்கிரதையா இருங்க. 2 முடியும், 2 கஷ்டம் யாரும் சொல்லவே முடியாது. சரியா? 3வது ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, யூதா 20வது வசனத்துல, யூதாலாம் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அந்த யூதா 20வது வசனத்துல, நீங்களோ பிரியமானவர்களே உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. பரிசுத்த ஆவிக்குள் நல்ல மாயை திறந்து பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எப்படி ஜெபிக்கணுமா? இடைவிடாம ஜெபிக்கணும், ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? பரிசுத்த ஆவியினால் நிரம்பின ஜெபமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாய்க்கு நல்லா தெரியும், உன் ஆயுதம் நல்ல கூர்மையான ஆயுதமா மழுங்குன ஆயுதமாட்டி பியாய்க்கு தெரியும். அம்மா சொல்ற ஸ்தோத்திரம் செத்த ஸ்தோத்திரமா, அது உயிரில்ல ஸ்தோத்திரமாங்கிறது பிசாசுக்கு பியாய்க்கு தெரியும். சரியா? உங்க இருதயம் ஆவியில அனலா இருக்குதா, அது அணைஞ்சு போய் இருக்குதாண்டி பியாய்க்கு தெரியும். அடுப்பு ஒண்ணுதான். சரியா? நான் முடிக்க போறேன். அடுப்பு ஒண்ணுதான். அதே அடுப்புக்குள்ளதான் விறக தூக்கி வச்சு நெருப்பை மூட்டி மேல சமைச்சு முடிக்கலாம். அதே அடுப்பு தான். தீயே இல்லைன்னா நச்சலையும் போய் இருக்கும், சுண்டலையும் போய் இருக்கும், ஈக்களும் குடியிருக்கும். ஒரே அடுப்பு தான். உங்களுக்கு புரியுதா? ஒரே அடுப்பு தான். அந்த அடுப்பு தீ எரியலைன்னா பாருங்க, ஈயும் போய் கூடியிருக்கும். ஏதாவது சோறு பொண்ணது கீழே சிந்தி கிடந்துச்சுன்னா, ஏதாவது சமைச்சது உள்ள சிந்தி இருந்தா ஈ கூட்டம் அடுப்புக்குள்ள தான் கிடக்கும். நச்சிலையும் சுண்டலையும் போய் அடங்குறது அடுப்புக்குள்ளே தான் இருக்கும். அழகா இருக்கும். அடுப்புக்குள்ள போய் படுத்துக்கணும். அதே அடுப்பை அனல் மூட்டி தீய மூட்டி என்ன சமைக்கணுமோ, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் வந்தாலும் சமைக்கிறதுக்கும் அந்த அடுப்புக்குள்ள தான் விறக வச்சு தீய மூட்டி சமைச்சு முடிக்கிறாங்க. கையை தட்டுங்க பார்ப்போம். இதான், அவ்வளவுதான். ஞானம் உள்ளவர்கள் சிந்திக்க கடவர்கள். நீ அனலா இருந்தியனா, நீ ஆவியில பலனா இருந்தியனா, நீ ஆவியானவரோட இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியனா, நீ பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறியனா, நீ ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமா இருக்க. ஒரு ஸ்தோத்திரம் சொன்னாலும் நடுங்கிடுவான். பரிசுத்த ஆவிக்குள்ள நீ நிரம்பி இருக்கிறியனா பேய்கிட்ட வர முடியாது, பிசாசு கிட்ட நெருங்க முடியாது. அதான் சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. எளிமைன்னு போமா, எல்லாரும் அப்படி எளிமை நின்று கர்த்தர் பெரிய பரிசுத்த ஆவிக்குள்ள எப்பவும் நிரம்பி இருந்தீனா உன்ன போல பாக்கியம் யாரும் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, அந்த அபிஷேகத்தை என் ஆவிய என் மேல வச்சு என்ன அடையாளமா மாத்து. உன்னை விட பெஸ்ட் யாரும் உலகத்துல? அவர்தான். அவர்தான் உன்னை விட பெஸ்ட். உன் மேல இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதில்லை. எல்லா அபிஷேகத்தையும் உன் மேல ஊற்ற விரும்புறாரு. எல்லா அபிஷேகத்தையும் உன் மேல வைக்க விரும்புறாரு. ஒண்ணு கூட குறைபடாது, ஒண்ணு கூட குறைபடாது. உன் மேல அவருக்குள்ள இருந்த அபிஷேகம் வந்துட்டு அப்படின்னா நீ மற்றவங்களை அபிஷேகிப்பே தவிர, மற்றவங்களை நீ அனலா மாற்றுவே தவிர உன் பாத்திரம் குறைபடாது. எல்லாம் வாய் திறந்து இயேசு வேண்டி கூப்பிடுங்க, தகப்பனேண்டி சொல்லுங்க. உன் பாத்திரம் நிரம்பும் போதுதான் நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாற முடியும். நீ ஆவியில அனலா இருக்கும்போது அவன் வாழ்க்கையில பள்ளங்கிறது இருக்காது. எல்லாத்துலயும் மகிமை, பரிசுத்தம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சாட்சி வாழ்க்கை, சுக வாழ்க்கை, மற்றவர்களுக்கு முன்பாக தைரியமா கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பாக்கியம். அன்னை பேதுரு பயந்தார், கோலையா இருந்தாரு, ஒளிஞ்சாரு. எனக்கு அவனை தெரியாது, சபிச்சார், சத்தியம் பண்ணாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை நிரப்பின போது பேதுரு சொல்லுகிறார், இந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நின்று தைரியமா பேசுகிறார். அந்த பேதுரு யார் தலையில கையை வைக்கிறாரோ அத்தனை பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த பேதுரு கையை வைக்கும் போதுதான் அத்தனை பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எல்லாம் வாய்த்திருந்த அந்த ஆவியின் நிறைவை இன்றைக்கு எனக்கு தாங்கப்பாண்டி சொல்லுங்க. அந்த ஆவியின் வல்லமையை இன்றைக்கு எனக்கு தாங்க ஐயா. ஐயா கேட்டு கேட்டு இல்லப்பா, என்னை கொடுக்கிற பாத்திரம் என்ன மாற்றுங்க ஐயா, என்னை கொடுக்க வைங்கப்பா, என் மூலமா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, என் மூலமா வல்லமையை ஊற்றுங்கப்பா, என்னை அபிஷேகிப்பீராக. இடைவிடாம நான் ஜெபிக்கணும் ஐயா, நான் ஜபத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் ஐயா, நான் எப்பொழுது பரிசுத்த ஆவியில நிரம்பணும் ஐயா. நீ ஆவியில நிரம்பி பேசுற அந்நிய பாஷை பிசாச நடுங்க செய்யும், பிசாச நடுங்க செய்யும். நீ ஆவியில நிரம்பி பேசுற அந்நிய பாஷை கர்த்தருடைய மகிமையை பூமிக்கு கொண்டு வரும். நீ ஆவியில நிரம்பி பேசுற அந்நிய பாஷை உன்னை சார்ந்தவர்களை வாழ வைக்கும், உன்னை சார்ந்தவர்களை தப்பு வைக்கும். கொடிதான நரகத்தின் அக்கினி கடலுக்கு உன்னை சார்ந்தவர்களை விலக்கி காக்கும். அவனுடைய கரத்துல கொடுக்கலாமா? நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா.